வாட் இஸ் மீன் பை டிபிஎஸ்பி? டிபிஎஸ்பி எதுக்குள்ள சார் வருதுன்னு கேட்டீங்கன்னா இது பகுதி 4க்குள்ள வருது. பகுதி 4னா என்ன? நம்ம பகுதி 1ல வந்து பார்த்தோம். ஆர்டிக்கல் 1ல ஆரம்பிச்சு 4 வரை இருக்கக்கூடிய விதிகள் பகுதி 1ல இருக்கு. அந்த பகுதி 1க்கு பேர் வந்து என்னன்னா யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி. பகுதி 2ல வந்து பார்த்தோம் சிட்டிசன்ஷிப், குடியுரிமை. ஆர்டிகல் 5 விதி 5ல ஆரம்பிச்சு விதி 11 வரை இருக்கக்கூடிய அத்தனை விதிகளுமே அந்த பகுதி 2ல வந்து இருக்கு. குடியுரிமை எப்படி வாங்கலாம், குடியுரிமையை வந்து எப்படி இழக்கலாம், அத்தனை தகவலுமே வந்து பகுதி 2ல வந்து இருக்கு. பகுதி 3 பார்ட் 3ல பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 12ல ஆரம்பிச்சு ஆர்டிகல் 35 வரையும் இந்திய குடிமகனுக்கு இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள் எல்லாத்தையும் வந்து பேசக்கூடியதான் வந்து பகுதி 3. இப்ப பார்க்கக்கூடியது பகுதி 4. பகுதி 4ல டிபிஎஸ்பி வச்சிருக்காங்க. சோ ஆர்டிகல் 36ல ஆரம்பிச்சு ஆர்டிகல் 51 வரையும் அத்தனை விதிகளையுமே இந்த பகுதி 4ல தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இதுக்கு பேரு டிபிஎஸ்பி, அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கொள்கைகள் அல்லது கோட்பாடுகள் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லலாம். ஓகேங்களா? இந்த டிபிஎஸ்பியை நம்ம வந்து எங்க இருந்து நம்ம அடாப்ட் பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ அயர்லாந்து ஐரிஷ் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து அடாப்ட் பண்ணோம். அந்த அயர்லாந்து வந்து எங்க இருந்து அடாப்ட் பண்ணாங்க டிபிஎஸ்பின்னு பாத்தீங்கன்னா ஸ்பானிஷ்ல இருந்து வந்து அடாப்ட் பண்ணாங்க. சோ அயர்லாந்துடைய அந்த கான்செப்டை நம்ம வந்து எடுத்துக்கிட்டு நம்ம வந்து டிபிஎஸ்பியா வந்து நம்ம எடுத்திருக்கோம். சோ இந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி வந்து உருவாகும் பொழுது கூடும் பொழுது அவங்க எல்லாரும் சொல்றாங்க சில கொள்கைகள் இல்ல சில சட்டங்கள் சில விதிகள் எல்லாத்தையும் வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க. இந்த விதிகள் அத்தனையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு அதிகப்படியான வருவாய் வந்து தேவைப்படுது, அதிகப்படியான பணம் வந்து தேவைப்படுது. அதனால நமக்கு எப்ப பணம் கிடைக்குதோ அப்ப இந்த விதிகளை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். நமக்கு எப்ப வந்து பணம் கிடைக்குதோ, நம்ம கஜானா எப்ப ஃபுல்லா இருக்கோ அப்ப இந்த விதிகளையும் கொள்கைகளையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு சில கொள்கைகளை வச்சிருக்காங்க. அதுதான் டிபிஎஸ்பி. டிபிஎஸ்பின்ற வார்த்தையிலேயே வந்து அர்த்தம் இருக்கு. ஃபியூச்சர்ல இந்திய அரசாங்கத்துக்கிட்டயோ இல்லைன்னா வந்து மாநில அரசாங்கத்துக்கிட்டயோ அதிகப்படியான அந்த அமௌண்ட் வந்து இருக்கும் பொழுது, கஜானா வந்து ஃபுல்லா இருக்கும் பொழுது, பொருளாதாரம் நன்றாக இருக்கும் பொழுது, அந்த அரசாங்கம் மக்களுக்கு அந்த பொருளாதாரத்தை அழகா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணவும் அந்த பொருளாதாரத்தை பகிர்ந்து நலத்திட்டங்களை வாயிலாக கொடுக்கும் பொழுது கண்டிப்பா இந்த டிபிஎஸ்பியில் இருக்கக்கூடிய கொள்கைகள் வாயிலாக தான் கொடுக்கணும்னு சொல்றாங்க. டிபிஎஸ்பி அரசாங்கத்துக்கு சில கொள்கைகளை இவங்க வந்து என்ன பண்றாங்க, வலியுறுத்துறாங்க. இந்த கொள்கைகளின் அடிப்படையில் நீங்க எதிர்காலத்துல என்ன பண்ணணும், மக்கள் திட்டங்களையும் சட்டங்களையும் கொண்டுட்டு வரணும்னு சொல்றாங்க. இந்த கொள்கைகள் எந்த கொள்கைகள்? அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கொள்கைகள். இந்த கொள்கைகளை வந்து 3ஆ நம்ம வந்து பிரிப்போம். ஓகேங்களா? அது 3 கொள்கைகள் என்ன அப்படின்னா சமதர்ம கோட்பாடு, சோசியலிஸ்டிக் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா காந்தியன் கொள்கைகள், காந்திய கொள்கைகள் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம், காந்தியன் பிரின்சிபல் சொல்லுவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லிபரல் அண்ட் இன்டெலக்சுவல் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது தாளார மற்றும் அறிவு சார்ந்த கொள்கைகள். அப்ப இந்த 3 விதமான கொள்கைகளும் எங்க இருக்கு? டிபிஎஸ்பில இருக்கு. ஆர்டிகல் 36ல ஆரம்பிச்சு ஆர்டிகல் 51 வரையும் இருக்கு. இது எல்லாமே வந்து எதிர்காலத்துல அரசாங்கத்துக்கிட்ட அதிகப்படியான வருவாய் வந்து இருக்கும் பொழுது இந்த கொள்கைகள் வாயிலாக பல்வேறு திட்டங்களையும் பல்வேறு சட்டங்களையும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, நம்முடைய அரசியல் நிர்ணய சபையில் இருக்கக்கூடிய அத்தனை பெரியவர்களும் கனவு கண்டார்கள். அப்ப நம்ம இது வந்து என்ன சொல்லலாம்னா கான்ஸ்டிடியூஷன் கொடுக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷனா பார்க்கலாம். கான்ஸ்டிடியூஷன் நம்ம அரசியல் நிர்ணய சபையே ரெக்கமெண்ட் பண்றாங்க, இந்த கொள்கைகளை ரெக்கமெண்ட் பண்றாங்க. இப்ப இந்த கொள்கைகளை கொண்டுட்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்கறதுக்கு இந்த இந்திய நிலப்பரப்புல இப்பதான் நம்ம வந்து சுதந்திரம் வாங்கியிருக்கோம். நம்ம கிட்ட போதுமான அளவு வருமானம் இல்ல, மக்கள் தொகையும் வந்து அதிகமா இருக்காங்க. அப்ப எதிர்காலத்துல இந்த கொள்கைகளை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்றாங்க. அதனாலதான் இது என்னன்னு சொல்லுவோம், கான்ஸ்டிடியூஷனல் ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? இன்னும் சில அறிஞர்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா கிரான்வில் ஆஸ்டின் வந்து சொல்றாரு, சோ இந்த டிபிஎஸ்பி அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள்ன்றது ஒரு மனசாட்சி, அரசியலமைப்புடைய மனசாட்சியா இது வந்து இருக்குன்றத வந்து சொல்றாரு. சட்ட மாமேதை டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுடைய நாவல் ஃபியூச்சர்ஸ், ஒரு புதினமா வந்து நம்ம வந்து இதை பார்க்கலாம், புதினம் ஒரு நாவல் ஃபீச்சர்ஸா வந்து இதை நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டிபிஎஸ்பின்றது ரொம்ப முக்கியமானு கேட்டா கண்டிப்பா வந்து ரொம்ப முக்கியம். இந்த டிபிஎஸ்பி தான் ஒரு மக்கள் நல அரசாங்கத்தை வந்து உருவாக்கும். இப்ப நம்முடைய நாடுன்றது ஒரு ஜனநாயக மக்களாட்சி குடியரசு நாடா வந்து இருக்கு. இதுவே வந்து முடியரசா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இந்தியாவே வந்து முற்காலத்துல பாத்தீங்கன்னா மன்னர்களுடைய ஆட்சி வந்து இருந்தது. மன்னர்களுடைய ஆட்சினா என்ன, இப்ப ஒரு மன்னன் இருப்பாங்க, அந்த மன்னனுக்கு அப்புறமா வழி வழியா
அடுத்தபடியா அவங்களுடைய பசங்க, பேர பசங்க இவங்க தான் வந்து ஆட்சி செய்வாங்க. அப்ப அந்த மன்னர்களுடைய ஆட்சியில அது வந்து ஒரு காவல் அரசா வந்து இருக்கும். அந்த மன்னர்களுடைய ஆட்சியில வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, முழுக்க முழுக்க வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய படையெடுப்பை மன்னன் வந்து தடுக்கிறான். உள்நாட்டுல இருக்கக்கூடிய சட்டம் மற்றும் ஒழுங்கு மட்டும் தான் வந்து பாதுகாக்கிறான். இதை தாண்டி மக்களுக்குன்னு எந்தவித ஒரு முன்னேற்றமும் வந்து கிடையாது. இதுதான் வந்து என்ன சொல்றோம், காவல் அரசு அப்படின்னு சொல்றோம். இந்த காவல் அரசுன்றது மக்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன சார், சமுதாய பிரச்சனையா இருக்கலாம், இல்ல பொருளாதார பிரச்சனையா இருக்கலாம். சமுதாய பிரச்சனைனா என்ன, அப்ப அந்த காலத்துல வர்ணாசிர கட்டமைப்பு வந்து இருந்தது. அந்த காலத்துல வந்து என்ன, அடிமைகள் முறை வந்து இருந்தது. அப்ப இந்த பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகளையோ இல்லைன்னா வந்து சமூகம் சார்ந்த பிரச்சனைகளையோ அரசாங்கம் தலையிடாது. அரசாங்கத்துடைய முழு வேலையும் என்னன்னா, வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய படையெடுப்புகளை வந்து தடுத்து நிப்பாட்டணும், உள்நாட்டுல இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கை பாதுகாக்கணும். இதுதான் வந்து அரசாங்கத்துடைய வேலை. இது என்ன, முற்காலத்தை முடியாட்சி இருக்கும் பொழுது இருக்கக்கூடிய ஒரு காவல் அரசாங்கத்துடைய வேலை. ஆனா நம்முடைய நாடுன்றது ஒரு ஜனநாயக மக்களாட்சி நாடா வந்து இருக்கிற பட்சத்துல நம்ம நாடுன்றது என்ன, மக்கள் நல அரசாங்கமா இருக்கணும். அப்ப மக்கள் நல அரசாங்கம்னா என்ன, மக்கள் நல அரசாங்கம்னா என்ன, அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய பொருளாதாரத்தை நம்ம வந்து கவனிக்கணும். இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சமூக பிரச்சனைகளையும் நம்ம வந்து சேர்த்து பார்க்கணும். இதையும் சார்ந்து அரசியல் பிரச்சனையும் நம்ம வந்து எடுத்துக்கணும். அப்ப அரசியல் சார்ந்த விவகாரங்கள், பொருளாதாரம் சார்ந்த விவகாரங்களையும் நம்ம வந்து பார்க்கணும், சமூகம் சார்ந்த பிரச்சனைகளையும் பார்க்கணும். இது மூணுத்தையும் சேர்ந்து பார்க்கறாங்கன்னா அதுதான் வந்து என்ன, ஒரு நல்ல அரசு, மக்கள் நல அரசா நம்ம வந்து பார்க்கலாம். அந்த பொருளாதாரம் மற்றும் சமூக பிரச்சனைகள், இந்த ரெண்டு பிரச்சனைகளையுமே சமுதாயத்திலிருந்து வேறு கலையணும்னா அதுக்கு உதவக்கூடிய ஒரு பிரின்சிபலா நம்ம என்ன பார்க்கலாம், இந்த டிபிஎஸ்பி பார்க்கலாம். சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் அது வந்து வர்ணாசிரம கட்டமைப்பா இருக்கலாம், ஜாதிய ரீதியா வந்து இருக்கலாம், மதத்தின் அடிப்படையில் இருக்கலாம், பொருளாதாரத்தின் அடிப்படையில் இருக்கலாம். அப்ப சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏற்றத்தாழ்வு எல்லாத்தையும் குறைச்சி சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேரையும் ஒரே தளத்துல ஒரே பிளாட்ஃபார்ம்ல கொண்டுட்டு வரணும். அப்படின்னா கண்டிப்பா அந்த அரசாங்கம் அதை நோக்கி போறாங்கன்னா அதுதான் வந்து மக்கள் நல அரசாங்கம். அந்த மக்கள் நல அரசாங்கத்துக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு கொள்கைகள் அடங்கிய ஒரு பகுதி தான் இந்த பகுதி 4. அதுதான் வந்து என்ன, டிபிஎஸ்பின்னு சொல்லக்கூடிய அரசாங்கத்திற்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள். உங்களுக்கு இப்பயே வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்ப கோட்பாடுகள் இருக்கு. ஆர்டிகல் 36 ஆரம்பிச்சு ஆர்டிகல் 51 வரை நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த விதிகள் அத்தனையுமே வந்து 3 கொள்கைகளா வந்து நம்ம வந்து பிரிக்க போறோம். முதல் கொள்கை பாத்தீங்க அப்படின்னா சோசியலிஸ்டிக் பிரின்சிபல். காங்கிரஸ் உடைய நேரு அவர்களை வந்து நம்ம பார்த்தோம். 1955 காலகட்டங்களே ஆவடியில் நடந்த அந்த காங்கிரஸ் மாநாட்டிலே வந்து என்ன சொன்னாரு, சமதர்மம் தான் வந்து முக்கியம்னு சொன்னாரு. நேரு மட்டும் இல்லாம நேதாஜி அவர்கள் இருக்கும் பொழுதும் அந்த சமதர்மத்தின் மேல வந்து ஒரு ஈடுபாடு இருக்கு, அந்த சோசியலிசம் மேல வந்து ஒரு ஈடுபாடு இருக்கு. இந்த சோசியலிசம்ன்றது மார்க்சிய சோசியலிசம்னு கேட்டா அது கண்டிப்பா கிடையாது. அதுல இருந்து சற்று கொஞ்சம் வந்து என்ன விலகி இருக்கக்கூடிய ஒரு சோசியலிசமா நம்ம வந்து பார்க்கலாம். அந்த சோசியலிசம் பிரின்சிபல், காந்தியன் பிரின்சிபல் அண்ட் லிபரல் அண்ட் இன்டெலெக்சுவல் பிரின்சிபல், இது எல்லாமே சேர்ந்துதான் அந்த ஆர்டிகல் 36 ஆரம்பிச்சு ஆர்டிகல் 51 வரை இருக்க போகுது. ஓகேங்களா? சோ இந்த 3 பிரின்சிபல்லையும் எந்தெந்த விதிகள் வருது, இந்த 3 பிரின்சிபல்லையும் இருக்கக்கூடிய விதிகள் எதை பத்திலாம் பேசுதுன்றத நம்ம வந்து பார்க்க போறோம். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பொறுத்தவரை முழுக்க என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு தனி மனிதனுக்கு எதிராக எதையும் பண்ணாத, அது ஒரு நெகட்டிவ் ஆப்ளிகேஷனா இருக்கும். ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கைக்காக, ஒரு தனி மனிதனுடைய சுதந்திரத்திற்காக எல்லாத்தையும் வந்து கொடுத்திருப்பாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஆனா நம்ம இப்ப பார்க்கக்கூடிய இந்த டிபிஎஸ்பின்றது சமூகம் சார்ந்தே இல்லை, தனி மனிதன் சார்ந்தே இல்லை. அந்த தனி மனிதர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து சமூகம் சார்ந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்றது தனி மனிதன் சார்ந்த ஒரு சுதந்திரத்தை பத்தியும் உரிமையை பத்தியும் பேசுது. இங்க இருக்கக்கூடிய டிபிஎஸ்பின்றது ஒரு குழு சார்ந்த, ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய நலன்களை பத்தி பேசுறது தான் வந்து இந்த டிபிஎஸ்பி. அந்த குழு, அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய நலன்களை இந்த 3 பிரின்சிபல் வாயிலாக வந்து நம்ம என்ன பண்ணணும், பேணி காக்க வேண்டும், பாதுகாக்கணும் அப்படின்றத வந்து சொல்றாங்க. அப்ப டிபிஎஸ்பி. ஓகேங்களா? அப்ப அம்பேத்கருடைய அந்த கூற்று வந்து ரொம்ப முக்கியமான கூற்று. சோ இது வந்து ஒரு புதுமையான பகுதி. இது வந்து நாவல் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சொல்றாரு. இது அயர்லாந்துல இருந்து எடுத்த ஒரு அமைப்பா வந்து நம்ம வந்து பாக்குறோம். இது கண்டிப்பா நம்முடைய நாட்டுக்கு ரொம்ப தேவையான்னு கேட்டா எஸ், கண்டிப்பா வந்து தேவை. இல்ல பாத்தீங்கன்னா சோசியலிஸ்டிக் சமதர்ம பிரின்சிபல் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் 38, 39, 39A, 41, 42, 43, 43A, ஆர்டிகல் 47
இது போல இருக்கக்கூடிய விதிகள் அத்தனையும் சோசியலிஸ்டிக் பிரின்சிபல்ல வரும். ஓகேங்களா? சோ இதே போல பாத்தீங்கன்னா காந்தியன் பிரின்சிபல்ல சில விதிகள் 40, 43, 46, 47, 48 இதெல்லாம் காந்தியன் பிரின்சிபல்ல வரும். லிபரல் இன்டெலெக்சுவல் பிரின்சிபல்ல பாத்தீங்க அப்படின்னா 44, 45, 48, 49, 50, 51 இது எல்லாமே வந்து என்ன லிபரல் பிரின்சிபல்ல வரும். அப்ப இந்த ஆர்டிகல் 36 ஆரம்பிச்சு ஆர்டிகல் 51 வரை இருக்கக்கூடிய அத்தனை விதிகளையும் 3 கொள்கைகளின் அடிப்படையில வந்து வச்சிருக்காங்க. இது அரசாங்கத்துக்கிட்ட காசு எப்போ சேருதோ அப்ப அந்த காசு இருக்கும் பொழுது பொருளாதாரம் நல்லா சீரா இருக்கும் பொழுது இந்த 3 விதிகள்ல இந்த 3 கொள்கைகள்ல இருக்கக்கூடிய விதிகளின் அடிப்படையில சட்டங்களாகவோ அல்லது திட்டங்களாகவோ மக்கள் கிட்ட போய் கொண்டு சேர்க்கணும். அதான் வந்து என்ன அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள். அரசுக்கு என்ன பண்றாங்க கான்ஸ்டிடியூஷன் ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஓகேங்களா? ரெக்கமெண்ட் பண்றாங்க, பரிந்துரை செய்யறாங்க நம்ம கான்ஸ்டிடியூஷன். அப்ப இன்னொன்னு நல்லா புரிஞ்சுக்கணும், இது ஜுடிஷியலுக்கு நம்ம வந்து உட்கொள்ளப்பட்டதா, நம்மளால வந்து இதை வந்து போராடி வாங்க முடியுமான்னு கேட்டா வாங்க முடியாது. ஓகேங்களா? இது வந்து நம்மளால வந்து உரிமையோட வந்து நீதிமன்றத்தோடைய கதவை தட்டி நம்மளால கேட்க முடியாது. ஓகேங்களா? சோ அதை வந்து முன்னாடியே வந்து நமக்கு வந்து சொல்லிட்டாங்க, கான்ஸ்டிடியூஷன் வந்து எழுதும் போதே சொல்லிட்டாங்க, இதுல ஏதோ ஒரு விதி வந்து நமக்கு வந்து கிடைக்கல அப்படின்னா நம்ம நீதிமன்றத்துடைய கதவை வந்து தட்டக்கூடாதுன்றத சொல்லிடுறாங்க. ஓகேங்களா? சோ இதுல முதல்ல பார்க்கலாம் ஆர்டிகல் 36. ஆர்டிகல் 36ன்றது எந்த பிரின்சிபல்லையும் சேராத ஒண்ணு. ஆர்டிகல் 36ன்றது எதை பத்தி பேசுது அப்படின்னா அரசாங்கம்னா என்ன, ஓகேங்களா, அரசாங்கம்னா என்ன, தி ஸ்டேட்னா என்ன, அதை பத்தி சொல்றாங்க. இது எங்க பாக்குறோம்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பத்தி நம்ம வந்து பார்க்கும்பொழுது முதல்ல இருக்கக்கூடிய விதி ஆர்டிகல் 12. அதுல தி ஸ்டேட்டுக்கான அர்த்தத்தை வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேட்டுக்கான அர்த்தம் என்ன? சோ பாராளுமன்றமா இருக்கலாம், சட்டமன்றமா இருக்கலாம், உள்ளாட்சி அமைப்புகளா இருக்கக்கூடிய முனிசிபாலிட்டியா இருக்கலாம், இல்ல கிராம பஞ்சாயத்தா வந்து இருக்கலாம், இதையும் தாண்டி அரசாங்கத்துக்கு கீழே வேலை செய்யக்கூடிய பப்ளிக் செக்டர் யூனிட்டா வந்து இருக்கலாம், இல்ல அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட சில தனியார் நிறுவனங்களாக இருக்கலாம். இவை அனைத்துமே வந்து என்ன அரசு, தி ஸ்டேட், இவை அனைத்துமே அரசு. இந்த இடங்கள்ல உங்களுக்கான ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து கிடைக்கணும், இந்த இடங்கள்ல உங்களுக்கான ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து நீங்க வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் வந்து பகுதி 3ல பார்த்தோம். இங்கேயும் அதே தான். இந்த டிபிஎஸ்பியில் இருக்கக்கூடிய பிரின்சிபலை பேஸ் பண்ணி ஏதோ ஒரு சட்டங்களையோ திட்டங்களையோ கொண்டுட்டு வராங்கன்னா அதை யாரை கொண்டுட்டு வராங்க? இந்த அரசாங்கம் தான் கொண்டுட்டு வர போகுது. அரசாங்கம்ன்றது என்ன? ஒரு பப்ளிக் செக்டர் யூனிட், அதுவும் அரசாங்கம் தான். ஓகேங்களா? மத்திய அரசு, மாநில அரசா இருக்கலாம், அல்லது உள்ளாட்சி அமைப்புகளா வந்து இருக்கலாம், இல்ல அரசாங்கத்தால நிதி உதவி பெறப்பட்டு இயங்கக்கூடிய ஒரு சில தனியார் அமைப்புகளா கூட இருக்கலாம். சோ அரசாங்கத்துக்கான அல்ல அரசுக்கான விளக்கத்தை வந்து தெளிவா வந்து சொல்லிடுறாங்க. அதான் வந்து ஆர்டிகல் 36. இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பகுதி 3ல அரசாங்கத்துக்கு என்ன விளக்கம் கொடுத்தமோ அதே விளக்கம் தான் இந்த ஆர்டிகல் 36 அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஆர்டிகல் 12ம் ஆர்டிகல் 36ம் ஒண்ணுதான். ஓகேங்களா? ஆர்டிகல் 12ம் ஆர்டிகல் 36ம் ஒண்ணுதான் சொல்றாங்க. அடுத்தது என்ன தெரியுமா சொல்றாங்க? ஆர்டிகல் 37. ஆர்டிகல் 37 சொல்றாங்கன்னா இந்த பகுதியில, அதாவது பகுதி 4 டிபிஎஸ்பில இருக்கக்கூடிய கொள்கைகள் அது எல்லாத்தையும் எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி பயன்படுத்தணும், அதை பத்தி பேசதான் ஆர்டிகல் 37. என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க வந்து 3 விதமான கொள்கைகள் வந்து இருக்கு. சோசியலிசம் பிரின்சிபல் இருக்கு, காந்தியன் பிரின்சிபல் இருக்கு, அண்ட் லிபரல் அண்ட் இன்டெலெக்சுவல் பிரின்சிபல் இருக்கு. இந்த 3 கொள்கைகளின் அடிப்படையில் நிறைய விதிகள் இருக்கு. இந்த விதிகளை எடுத்து நீங்க சட்டமா மாற்றணும். ஓகேங்களா? இந்த விதிகளை எடுத்து நீங்க வந்து என்ன பண்ணணும்? சட்டம் இயற்றணும். அப்படி சட்டமா இயற்றினா கண்டிப்பா ஒரு குடிமகன் அரசாங்கத்தை நாடி இல்ல கோர்ட்டை நாடி என்ன பண்ணலாம்? எனக்கான உரிமைகளை வந்து பெற்று கொள்ள முடியும். ஓகேங்களா? இல்ல இன்னும் நல்லா வந்து புரிஞ்சுக்கணும், இந்த ஆர்டிகல் 37 ரொம்ப முக்கியம். இப்ப ஃபண்டமெண்டல் ரைட்ஸை நீங்க வந்து பாக்குறீங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல விதிகள் வந்து இருக்கு. சே எக்ஸாம்பிள் ஆர்டிகல் 17 தீண்டாமை ஒழிப்புன்னு பாக்குறீங்க. அப்ப தீண்டாமை ஒழிப்பு சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு சட்டம் இருக்கு. சட்டம் இல்லைனாலுமே ஆர்டிகல் 17 படி தீண்டாமையை நம்ம ஒழிச்சாகணும். எங்கேயுமே வந்து பாகுபாடு பாட்டக்கூடாது, அன்டச்சபிலிட்டி இருக்கவே கூடாது. எந்த சட்டமும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? அன்டச்சபிலிட்டி அபாலிஷன் ஆக்ட் இது போல எந்த சட்டமும் இல்லை. ஆர்டிகல் 17 மட்டும் தான் இருக்கு. என்ன ஆனா தீண்டாமையோட வந்து பாக்குறாங்க, என் மேல வந்து அன்டச்சபிலிட்டி காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு நான் கோர்ட்ல போனா கண்டிப்பா கோர்ட்ல கேஸ் நிக்கும். ஏன்னா கான்ஸ்டிடியூஷன்ல இந்த அடிப்படை உரிமைகள் ஆர்டிகல் 17ல நாங்க டைரக்டாவே கொடுத்துட்டோம். அந்த 17 பேஸ் பண்ணி எந்த சட்டமும் ஏற்றலாம், ஏற்றாம போகலாம். ஆக மொத்தம் 17 இருக்கா, இருக்குதா, 17 வயலேட் ஆச்சுன்னா கோர்ட்ல வந்து போய் நிக்கலாம். ஆனா இங்க அப்படி கிடையாது. இங்க விதிகள் மட்டும் வந்து முக்கியம் இல்ல, அந்த விதிகளின் அடிப்படையில அந்த ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி ஒரு சட்டத்தை வந்து ஏற்றணும். சம ஊதிய சட்டம், மகப்பேறு நலச்சட்டம், அது போல அதாவது வனவிலங்கு சட்டம், அது போல சில சட்டங்களை வந்து நம்ம ஏற்றணும். இந்த விதிகளை பேஸ் பண்ணி சட்டங்களை ஏற்றா மட்டும்தான் நம்மளால கோர்ட்ல போய் நிக்க முடியும்.
ஆனா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல அப்படி இல்லை. அந்த விதிகளே வயலேட் ஆச்சுனால நம்ம நேரடியா போகலாம். இங்க அப்படி கிடையாது. விதிகளை பேஸ் பண்ணி சில சட்டங்களை கொண்டுட்டு வரணும். அந்த சட்டம் மீறப்பட்டிருந்தாதான் நம்ம வந்து கோர்ட்ல வந்து கேஸ் போட முடியும். அப்ப இங்க என்ன சொல்றாங்க ஆர்டிகல் 37ல, சோ 3 கொள்கைகளின் அடிப்படையில நிறைய விதிகளை நம்ம அடுத்தடுத்து பார்க்க போறோம். அந்த விதிகளின் அடிப்படையில அரசாங்கம் சட்டம் இயற்றலாம். அந்த விதிகளை வந்து எப்படி வந்து கொண்டுட்டு போய் சேர்க்கணும், அது எந்த விதத்துல வேணாலும் கொண்டு போய் சேர்க்கலாம். அது சட்டமாக இருக்கலாம், இல்ல திட்டங்களாகவும் இருக்கலாம். ஓகேங்களா? மகப்பேறு அதாவது வந்துன்னா மகப்பேருக்கான பேறுகால விடுமுறை அப்படின்னு சொல்லிட்டு பேறுகால விடுமுறை வந்து இருக்கு. அதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலம் நமக்கு வந்து என்ன விடுமுறையும் கொடுக்குறாங்க, சலுகைகளும் வந்து கொடுப்பாங்க, சம்பளமும் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்ப சட்டங்களாகவும் இருக்கலாம், திட்டங்களாகவும் இருக்கலாம். அந்த சட்டங்களும் திட்டங்களும் வாயிலாக மட்டும்தான் இந்த விதிகளை என்ஃபோர்ஸ் பண்ண முடியும். சட்டம் இல்லை அப்படின்னா இந்த விதிகள் எப்பவுமே வந்து மக்கள் கிட்ட போய் சேராது. அதை தான் சொல்றாங்க ஆர்டிகல் 37. அப்ப ஆர்டிகல் 37 என்ன சொல்றாங்க அப்படின்னா அப்ளிகேஷன், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கொள்கைகள் எல்லாத்தையும் எப்படி பயன்படுத்தணும், சட்டம் வாயிலாகவும் திட்டங்கள் வாயிலாகவும் தான் பயன்படுத்த வேண்டும். சட்டங்களும் திட்டங்களும் இல்லைன்னா இந்த பகுதி 4 சொல்லக்கூடிய இந்த டிபிஎஸ்பின்றது ஒண்ணுமே இல்லாம போயிடும். ஆனா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படி இல்லை. சட்டமோ திட்டமோ எது இல்லைனாலும் அந்த விதியை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணலாம், கோர்ட்ல வந்து கேஸ் போடலாம். அந்த சரத்தை வச்சு நம்ம வந்து கோர்ட்ல வந்து கேஸ் போடலாம். ஓகேங்களா? சோ கைது காவலுக்கான உரிமையை வந்து கொடுத்திருக்காங்க. சோ நமக்கான சட்டத்தின் முன் அனைவரும் சமம்ன்ற அந்த விதியும் வந்து இருக்கு. நமக்கான படிக்கிறதுக்கான உரிமை வந்து கொடுத்திருக்காங்க. அந்த விதிகளை வச்சு கோர்ட்ல வந்து கேஸ் போடலாம் சொல்றாங்க. இங்க விதிகளை வச்சு கோர்ட்ல கேஸ் போட முடியாது. அந்த விதிகள் சார்ந்து சட்டங்களும் திட்டங்களும் இங்க வந்து கம்பல்சரின்னு சொல்றாங்க. அதான் வந்து ஆர்டிகல் 37.